வணக்கம் நண்பர்களே. இந்த நாயை பாருங்கள். உங்கள் நாயை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன். சில எல்லோரும் கொஞ்சம் கவனித்து கேளுங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நாயோட அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாவம் காலில் ஏதோ அடிபட்டிருக்கு போல இருக்குது. இந்த நாயை வாலும் தோலுமா உணவு கூட இல்லாமல் ஒட்டி போயிருந்துருக்கு இந்த நாய். இப்போ நான் கடலப்பருப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கடலப்பருப்பு வந்து இதை கூட 3ஆவதோட இந்த நாய்க்கு விற்கிறேன். சரிங்களா? இந்த நாய், நான் ஏன் இந்த நாயை பற்றி பேசுகிறேன்னா, நான் சாப்பிடலாமுன்னு இந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கினேன். ஒரு லிட்டருக்குலாம் நிறையா கடை இருக்குது. இருந்தாலும் இந்த கொடை ரோட்டுக்குள்ளே வந்தால் ஒரு நல்ல கடை இருக்கும், கிராமத்து கடை இந்த மாதிரி அவனுக்குள்ளே சாப்பிட்டு போகலாம்னு கொடை ரோட்டில் இறங்கினேன். எப்போவுமே திண்டுக்கல்லேருந்து வந்தேன்னா நேராக டைரெக்டாக மதுரைக்கு போயிடுவேன். கூடால சமயநல்லூர் ஏதாவது ஒரு ஊரில் சாப்பிட்டு போவேன். இன்றைக்கி கொடை ரோட்டில் இறங்கிடுவோம்னு இறங்கினேன். கொடை ரோட்டில் போனால் மணி 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு சாப்பாடு சரியாக இல்லை. எந்த கடையில் ஓரளவுக்கு புரோட்டா இருக்குது, குஸ்கா இருக்குன்னாங்க. நான் எப்பவுமே புரோட்டாவும் குஸ்காவும் சாப்பிட மாட்டேன். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட்டு போகும்போது வாழைப்பழம் வாங்கி பார்த்தேன். எனக்குள்ள ஒரு பச்சை பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு, சரி கடலைப்பருப்பு கொஞ்சம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி மசால் கடலை வாங்கினேன். மசால் கடலை வந்து ஒரு 100 கிராம் பாக்கெட் இருக்கான்னு கேட்டேன். இல்லை காக்கிலவாக தான் இருக்குன்னாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி ஊடால ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கடலைப்பருப்பை சாப்பிட்டுட்டு அங்கிட்டு மரம் திரும்பிக்கிட்டு வயலை ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த நாய் பின்னால் வந்து நின்றுச்சு. என்னடா இங்கிட்ட வந்து நிற்குது, யதார்த்தமாக திரும்பி பார்த்தேன் நாய் நிற்கிது. சரி நாய்க்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுவோம் அப்படின்னு போட்டேன். ஒரு தடவை போட்டேன், சின்றுச்சு. மறுபடியும் போட்டேன், அப்புறம் தின்றுச்சு. இப்படியே ஒரு 5 தடவை வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதில் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்னைய மெயின் ரோட்டில் போகிறவனை சர்வீஸ் ரோட்டில் இறக்கி விட்டு எனக்கு சோறு கிடைக்காம ஆக்கி 2 வாழைப்பழத்தை மட்டும் தின்ன வச்சு அதை கடலைப்பருப்பை வாங்கி இந்த நாய்க்கு கொடுக்க வச்சான் பாருங்க ஆண்டவன். இதைத்தான் சொல்லுவாங்க விதின்றது. யாருக்கு படி அளக்கணும்னு நினைக்கிறவனோ ஈஸியாக கரெக்டாக அளந்து விட்டுறேன். எல்லா பேர்த்துக்குமே கிடைக்கிற மாதிரி பண்ணி விட்டுறார். நான் ஏன் வரணும் சர்வீஸ் ரோட்டுக்கு? சமயநல்லூரில் சாப்பிட போகிறவன் இங்கேயும் சாப்பிட இறங்கணும். நம்ம தான் கடவுள் இல்லைன்றோம். கடவுள் நம்மளை இப்படி தான் போகணும், இப்படி தான் வைக்கணும்னு அவர் தான் நம்மளை நடத்துகிறார் வழி. இதை நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உண்மையிலே எனக்கு ஒன்றும் புரியுது நல்லா. அதாவது படைச்ச உலகத்தில் அனைத்து பேர்த்துக்குமே உணவு இருக்குது. அது எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அதை பகிர்றேன். நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க. கொஞ்சோன்னு கடலைப்பருப்பை போட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான் பாடுறா அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் நாய்க்கு போடணும்னு நினச்சி தான் போட்டேன். திரும்பி பார்த்து நான் தின்னுக்கிட்டு இருந்த நாய்க்கு கொஞ்சம் போட்டேன். அது நல்லா நிறையா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அது தேவையானதை மட்டும் சாப்பிட்டு கீழே 2-3 கடலைப்பருப்பு கூட இருந்துச்சு. அதை கூட பார்க்காம கீழே போட்டுட்டு போயிடுச்சு. போகும்போது நான் கூப்பிட்டேன் அப்படின்னு. நீ லேசாக திரும்பி பார்த்துட்டு போயிடுச்சு. அப்படியே மெதுவாக போயிடுச்சு. திரும்பி கூப்பிட்டேன், பார்த்துச்சு, அப்படியே நடைய கட்டிடுச்சு. போதும்னு. ஆமாம், அது உடல் வந்து மெலிஞ்சு போயிருக்கு. உணவு இல்லாமல் திருநாயா என்னன்னு தெரியல. ஈசன் இருக்கார். எல்லா இடத்துக்கும் படி அளந்துக்கிட்டு தான் இருப்பார்.